இந்த திருவிழியானது நன்றிடுதலாக டேனியல் எழுதியநாதன் அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுகின்றார்கள். காராக டேனியல் ஹாப்பி பர்த்டே. மற்றும் விஜயகுமார், சகுந்தலா, இன்ஃபின் சகாயராஜ் அவருக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. மற்றும் கேரளின் மரிய வெண்ணிலா அவர்களும் இன்றைக்கு பர்த்டே கொண்டாடுகின்றார்கள். ஹாப்பி பர்த்டே இருக்காங்களா வெண்ணிலா? ஓகே. மேரி மஞ்சுளா குடும்பத்தினர்கள் திருவிழியை நன்றிடுதலாக கொடுக்கின்றார்கள். மற்றும் மறித்த மார்கரெட் நிர்மலா, ஜான் பாஸ்கோ, ரெவரண்ட் ஃபாதர் மரிய பிரகாசம் அவருடைய பிறந்த நாள் என்று அவர்களுக்காகவும் ஆக்னஸ் சரோஜமாருடைய ஆன்மாக்காக இந்த திருவிழியில் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் சிஸ்டர் பிரீத்தி மேரி மற்றும் சிஸ்டர் வந்தனா பிரான்சிஸ் இந்த ரெண்டு பேரும் அரெஸ்டாக இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எதுக்காகன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டில் ஒரு குடிமகனுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம், நான் இந்த நாட்டில் உரிமையாக நான் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், அது இல்லாமல் நான் எந்த மதத்திலும் நான் சேரலாம், இல்லை எந்த மதத்தினிலிருந்து நான் இந்த அறிவையும் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு சட்டம் நம்ம நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இருவர் சிஸ்டரும் பிரீத்தி மேரி மற்றும் வந்தனா பிரான்சிஸ் இவர் இருவரையும் ஒரு இல்லீகலாக கவர்மெண்ட் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு மனிதன் ஒரு நாட்டில் இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு சட்டப்பூர்வமாக நியாயம் கிடைக்க வேண்டும் எப்பொழுதுமே. ஆனால் இந்த நாட்டில் மட்டும்தான் நியாயத்தை நம்ம போராடி பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம நாட்டில் இருக்குது. இது இன்று விசேஷமாக இந்த இருவர் சிஸ்டர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்று ஆர்ச்டைசர் பேக்ரவுண்ட் சாயந்தரம் 3 மணிக்கு ஃப்ரீடம் ஃபைட் அந்த இடத்துல ஒரு ரேலி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க சேர்ந்து இந்த பங்கு கொள்ளலாம். மற்றும் விசேஷமாக ஒரு நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட், யார் இந்த பொண்ணு இல்லீகலாக ட்ராஃபிக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஆளுக்கடத்தல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையிருந்தோம். வெறும் 250 ரூபா தான் எங்களுக்கு கூலியை கிடச்சிருந்தது. அந்த சிஸ்டம் மூலிமா எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த ஒரு குரூப் இருக்காங்களே அவங்க எங்களை வற்புறுத்தி எங்களை அடித்து எங்களுக்கு இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்து பண்பர்களே, என்னுடைய நற்செய்தியில் கூட நம்ம பார்க்கும் பொழுது ஜான் த பேப்டிஸ்ட் அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் கொல்லப்படுகிறது. நியாயம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்கிறதில்லை. அது நம்ம போராடி தான் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதோ ஆண்டவருக்கு நாம் ஜெபிப்போம். நாம் எப்பொழுதுமே நியாயமாக இருக்கக்கூடிய மனிதர்களாக வாழக்கூடிய ஆசீர்வாதத்தில் நாம் தரும்படியும் மற்றும் இந்த திருப்பலியில் விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா இறைவனுக்கும் எல்லாம் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. Yeah.
மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கியிருப்போரை பாதுகாப்பாரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தையும் மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றிக்கொள்ள நிலையற்று என்னுடைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்முடைய தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது, தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேறும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டின் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமை அறிவீங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தரனும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், இலை நறுக்காத திராட்சை கொடி நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் தானே ஆட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கைக்கு மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கின்றான். உங்களில் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடுங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர்களின் அருள்வாக்கு. பதிலளிப்பாடல் பல்லவி. கடவுளே, மக்களித்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை
ஆசி வழங்குவராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். அனைவரும் இருக்கவும். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்திய எழுதியது தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசு பற்றி செய்தியை கேள்விப்பட்டதும் அவன் தன் ஊழியரிடம், அவர் திருமுழுக்கு யோவான் தான் இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றுள்ள செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்து இருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையில்லை என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதுவதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதியின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமைகளை செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாயை சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கே எனக்கு கொடு என்று கேட்டான். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தன் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளை இட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்ட செய்தான். அவளுடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் அவருடைய உடலை எடுத்து சென்றார், அடக்கம் செய்தனர் என்று இந்நிகழ்ச்சியை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவர் கிறிஸ்துவின் அருள்வாக்கு. கிறிஸ்துவர்களே, இந்த நற்செய்தியிலே ஒரு 4 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். முதல், அரசன் அவன் குடிச்சு போதல் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது தாய் ஒரு வைராக்கியம் வைத்து ஒரு கொல்ல வேண்டும் அப்படின்று நினைத்து கொண்டிருப்பது 2. மூன்றாவது அந்த சிறுமி, ஒரு சின்ன பொண்ணு, அறியவே இல்லாத ஒரு பொண்ணு, ஒரு இன்னோசென்ட் பொண்ணு. அந்த பொண்ணை இந்த இருவருமே தவறான விதத்தில் அந்த பொண்ணை ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த பொண்ணு மூலியமாக ஒரு விஷயத்தை நடத்துகிறாங்க. 4வது அவருடைய மரணம், நியாயத்துக்காக மரணம். இன்று நீங்கள் உலகத்தில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும், டிவியில் நீங்கள் எங்கே சீரியல் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அந்த
அது 2 ஹஸ்பண்டு 3 ஹஸ்பண்டு இல்லை 2 ஒய்ஃபு 3 ஒய்ஃபு இந்த மாதிரி தான் கதை ஓடிச்சிருக்கு தவிர எதுவுமே வந்து வேல்யூக்கு அடிஷ்னலாக இருக்கிறது வந்து ஒரு நிகழ்ச்சி எங்கேயுமே நம்ம பார்க்க முடியறதில்ல. ஏன்னா அதை விரும்பி பார்க்கக்கூடிய மக்களும் வந்து அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் டிவி சீரியல்ஸ் கூட வருது. இன்று நம்ம பார்க்கும் பொழுது திருமுழுக்கு யோவான் அவர் வந்து ஏற்கனவே ஒரு நியாயமானவர், ஒரு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கிறவர், நியாயத்துக்காக வாழ்ந்தவர். ஆனால் ஏரோது அரசன் வந்து ஆண்டவர் இயேசு செய்யக்கூடிய மிராக்கிள்ஸ் இதெல்லாம் கேட்ட பிறகு அவனுக்குள்ள ஒரு பயம், ஒருவேளை வந்து நான் சாவடிச்ச திருமுழுக்கு யோவான் தான் ஒருவேளை வந்திருக்கணும் அப்படின்னு அவன் நம்புகிறான். ஏன்னா ஒரு தவறு செஞ்ச பிறகு அந்த தவறு வந்து ஒரு பயம், அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும், மனசாட்சி. அந்த மனசாட்சி யாருக்கு நல்ல மனசாட்சிக்குதோ அவங்க செஞ்ச தவறு வந்து அதை உணர்த்தும். அதுக்கு தான் அது ரொம்ப முக்கியமானது. நம்ம கிறிஸ்து வாழ்க்கையில் வந்து மனசாட்சின்றது ரொம்ப முக்கியமானது. தவறுகள் செய்யலாம், செஞ்ச பிறகு அந்த மனசாட்சியோடு நம்ம வந்து அதை உணரணும். அப்போ தான் நம்ம அந்த பாவ சங்கத்துக்கு போவோம், கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்போம், என்று கடவுளை நம்ம மன்னிப்பார். ஆனால் அவனோட மனசாட்சி எப்போதுமே அவனை வந்து குத்திட்டே இருந்தது. பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்து இருந்தான். ஏனெனில் யோவான் அவரிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையில்லை என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆனாலும் மக்கள் கூட்டத்தினரை அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. கிறிஸ்துவர்களே, இப்போ நம்ம நாட்டில் வந்து எங்கே நியாயம் இருக்கு? நியாயம் இருக்காங்க. நம்ம நாட்டுடைய நிலைமை பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே வந்து நியாயமாக இல்லை. ஏன் இல்லைன்னா இந்த நாட்டில் இருப்பவர்கள் நியாயமாக இல்லை. நம்ம நியாயமாக இருக்கிறோமா? அது ஒரு பெரிய கேள்வி தான். நிறைய கிறிஸ்டியன்ஸை வந்து இன்னொரு கிறிஸ்டத்தை ஏமாத்துறாங்க. கடன் வாங்கிட்டு ஏமாத்துறது, பொருளை வாங்கி ஏமாத்துறது, மற்றவங்களுக்கு பொருளுக்காக, ப்ராப்பர்ட்டிக்காக, இந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவர்களே வந்து செய்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவருக்குள்ள என்ன நியாயம்? அந்த தாயார் இருப்பாங்கல்ல, ஒரு தாயார் நம்மளுக்கு வந்து எப்பொழுதுமே குழந்தைங்களை வந்து நல்ல வளர்க்கணும், அவங்களுக்கு வந்து நல்லது சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு அந்த ஏரோதியனுடைய அந்த அந்த அம்மா வந்து எப்படி வந்து அந்த அவங்களோட சொந்த குழந்தைய வந்து தவறான வழியில் வந்து கொடுப்பாங்க. சில நேரத்தில் பெற்றோர்களும் இப்படி செய்கிறாங்க. தவறான ஒரு விஷயத்தை வந்து அதை ஊக்கு கொடுப்பாங்க. திருச்சபைகளை நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லும் பொழுது அது வந்து இது சரி தவறுன்னு சொல்லுறது புரிஞ்சிக்க முடியாமல் நிறைய பெற்றோர்கள் வந்து கண்ணெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த நியாயம் இல்லை. சில நேரத்தில் பிள்ளைகளை வந்து தவறான வழியில் கொண்டு போகிற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவங்க செய்கிறத வந்து பிள்ளைகளும் செய்வாங்க. அது ஒன்றும் கண்டிப்பாங்க. அடுத்தது வந்து விபச்சாரம். நீங்கள் எங்கே போனாலும் அது அதே தான். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் வந்து அழிச்சு போயிருக்கு. நீங்கள் ஐடி கம்பெனிலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடந்துட்டு. கிறிஸ்துவர்களே, அந்த சிறுமி பாருங்களேன், சின்ன பொண்ணு, என்ன வயது தெரியல. அந்த நேரத்தில் அம்மா என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு மகள். ஒருவேளை அந்த மகள் கூட இது ஒரு தவறு அப்படின்னு, ஏன்னா அந்த மனப்பான்கள் இல்லை. அடுத்தது வந்து ஏரோதன்னு குடிச்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவின் மக்கள் வந்து எப்பொழுதுமே இந்த 4 விஷயத்தில் உஷாராக இருக்கும். முதல் வந்து குடிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த குடிக்கிறதுனால பழக்கத்தினால நிறைய குடும்பங்கள் அழிச்சு போயிட்டு, நிறைய குடும்பம் வந்து பிரிச்சு, நிறைய குடும்பங்கள் பிள்ளைகளுடைய லைஃபே வந்து பல குடி இருக்கிறதுனால போதில் இருக்கிறதுனால ஒரு மனிதனை வந்து சாவடிக்கிறதுக்காக வந்து கட்டளை கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய முறை வந்து சில பேர் வந்து இந்த குடி போதனையெல்லாம் வந்து எத்தனையோ குடும்பங்கள் அழைச்சிருக்காங்க. ஸோ எப்பொழுதுமே நம்முடைய கான்ஷியஸை வந்து நம்ம கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். நம்முடைய மனசாட்சியை வந்து எப்போதுமே நம்ம பாதுகாக்கணும். அது எப்படின்னா, அது எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை சிந்திக்கும் பொழுது தான் நம்முடைய
மனசாட்சி கரெக்டாக இருக்கும். நம்ம கெட்ட விஷயங்கள் நம்ம பங்கு கொள்ளும் பொழுது, இல்லை நம்ம தவறுகளிலேயே நம்ம ஒன்றா இருக்கும் பொழுது அந்த மனசாட்சியும் அப்படியே போயிடும். சில நேரத்தில் கோயிலில் வந்து நிறைய பார்க்கணும், மனசாட்சி இல்லாமல் பேசுவாங்க சில பேர், மனசாட்சி இல்லாமல் வந்து நடந்துக்குவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, என்னுடைய நான் வந்து சாட்டிஸ்ஃபை போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை. கிறிஸ்துவனுடைய இன்று ஆண்டவர் இயேசு வந்து உதவாசிகளோட சொல்கிறார், நீங்கள் ஏதாவது வந்து பொருள் வாங்கி கொண்டோன்னா நியாயமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயமாக இருக்கிறது வந்து அதுதான் மனிதனுடைய என்ன சொல்கிறது ஒரு சக்தி. இன்று நம்ம பார்க்கணும், இந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் பிரீத்தி மேரி அந்த வந்தனா, அவங்க எந்த தவறும் கிடையாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். பார்லிமெண்ட்டில் கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்தது என்ன, அங்கே இருக்க பசங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் சிலருடைய நோக்கம் வந்து அவருடைய எப்போதுமே தவறாகவே இருக்கும். அவர்கள் வந்து ஒரு நாடை வந்து ஒரு அமைதியாக ஒரு சமாதானத்தோடு கொண்டு போவதற்கு அவங்க விருப்பம் இல்லை. அவங்களுடைய செல்ஃபிஷ்காக, அவங்களுடைய என்ன சொல்கிறது பெனிஃபிட்காக இந்த மாதிரி ஒரு மற்றவங்களை வந்து துன்புறுத்துறதோ, மற்றவங்களை கொண்டு போயிட்டு அந்த பிரச்சனை மாற்றுறதோ, அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் அவங்களுக்கு நாலேஜ் வேணும் இல்லை, ஒரு டிசிஷன் எடுத்து முன்னே வந்து, ஏன்னா அவங்களும் அதில் ஈடுபடுறாங்க. அப்போனா எவ்வளோ நம்ம நாட்டில் கரப்ஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு உண்மையை வந்து தவறுன்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட் கிறிஸ்துவர்களே, அதுக்கு நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தூரம் ஒன்றும் கிடையாது. நம்ம கூட நிறைய முறை வந்து சிலது தவறை வந்து உண்மைன்னு சொல்கிறோம், ஒரு உண்மையை தவறுன்னு மாற்றி விடுறோம். இன்று நற்செய்தியில் அதுதான் நடக்கிறது. ஒரு இன்னோசென்ட்டான ஒரு மனிதரை வந்து, நியாயமான இருக்கிற ஒரு மனிதனை வந்து அவரோட தலையை வெற்றி தட்டில் கொடுக்குறாங்க, அது கிஃப்டாக. இது எங்கே நம்ம பார்க்குறோமா? இந்த மாதிரி ஒரு அரச நாட்டில் தான் நடந்தது. கிறிஸ்துவர்களே, இதுதான் ரத்த சாட்சின்னு சொல்கிறேன். திருச்சபையில் வந்து இந்த மாதிரி நிறைய கொடூரங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதை தாங்கிக் கொள்ள சக்தி வந்து கடவுள் வந்து சில பேர் கொடுத்துருக்காரு. அதுதான் இன்னைக்கு வந்து திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது, அவர் வந்து எப்பொழுதுமே நியாயத்துக்காக பேசுகிறார். நம்ம எதுக்காக பயப்படணும்னா, யாரெல்லாம் வந்து நியாயமாக பேசுகிறாங்க அவங்க நம்ம பார்த்து பயப்படணும். யாராவது நம்மளுக்கு வந்து நியாயமாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது கேட்டுக்கொள்ளிய தன்மை நம்மள்கிட்ட இருக்கணும். சில நேரத்தில் நம்முடைய செல்ஃபிஷ்னால அந்த நியாயமான விஷயத்தை வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிடணும். கிறிஸ்துவர்களே, ஒரு மனிதன் தவறு நான் செஞ்சேன், ஆமாம் நான் தவறு செஞ்சேன் அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். அதுதான் மனசாட்சி, நல்ல மனசாட்சி. அதுக்கு வந்து முயற்சி செய்யணும். அந்த தவறு இனிமேட்டு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. தவறை செஞ்சு இல்லை நான் செய்யலை அப்படின்னு இருக்கிறாங்களே, அவங்களுடைய மனசாட்சி ஒரு கேள்விக்குறிதான். அவங்க உண்மையான மனசாட்சியில் இருக்கிறாங்கன்றது அது கேட்கணும். இது வந்து நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் வந்து தினந்தோறும், அதனால தான் நம்ம தூங்குறதுக்கு முன்னே வந்து கடவுளுடைய மனசாக வந்து அவங்க சொல்லணும், கடவுளை நான் செஞ்ச தவறு ஏதாவது தயவுசெய்து மன்னிங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம தூங்கணும். அப்பொழுது தான் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். இல்லைன்னா நம்ம அந்த ஹேபிட் நம்ம அதை பண்ணிக்கலைன்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம என்ன சொல்லணுமோ அதை தான் உண்மையாகும். அதனால நம்ம எப்பொழுதுமே நியாயமாக இருக்கணும், நியாயத்தை பற்றி பேசணும். ஆனால் எங்கன்னா ஒரு பிரச்சனை சொன்னால் நம்ம யாரும் போகிறதில்ல. கிறிஸ்டியன்ஸ் எங்கேயுமே போகிறது. இன்றைக்கி அந்த ரேலியில் இருக்கணும், அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எத்தனை பேர் நம்ம கிறிஸ்டியன்ஸ் அங்கே இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் பிஸி, எனக்கு வேலை இருக்குது. கிறிஸ்துவர்களே, கடவுள் நியாயமானவர். இதுதான் நம்மளுக்கு சொல்ல வேண்டிய நற்செய்தி. கடவுள் நியாயமானவர், நமக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு கொடுப்பார். நம்ம செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு தீர்ப்பு உண்டு. அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நான் செஞ்சது என்ன அப்படின்னு எனக்கு தெரியும், கடவுள் தெரியும். அதை வந்து தப்பிக்க முடியவே முடியாது. கடவுள் நியாயமான இருக்கிறதுனால அவர்கிட்ட நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட். யாருன்னா மறித்தேட்டு கொடுக்குற அந்த சமயத்தில் திருச்சி அதை தான் சொல்லுது, கடவுள் ஒரு நல்ல நியாயத்தை கொடுது, அந்த ஆன்மா வந்து மோட்சத்துக்கு இருக்கும். ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது அந்த நல்ல நியாயம் வந்து கடவுள் நம்ம கொடுப்பார். அதுக்காக தான் நம்ம முயற்சி செய்யணும். அதனால என்னுடைய தெருவுகளில் கடவுளத்தை மன்றாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நியாயமாக இருக்கக்கூடிய மனத்தன்மை நம்மளுக்கு கடவுள் நம்ம கொடுக்க முடியும். ஏனெனில் எப்பொழுது நம்ம நியாயமாக இருக்கிறோமோ நம்ம வந்து கடவுளோடு இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம என்னுடைய செல்ஃபிஷ்காக நம்ம அநியாயம் நம்ம செஞ்சால் அது கொஞ்ச நாள் தான், அந்த 5 செகண்ட் தான். அது ஆகிட்ட பிறகு நல்ல மனசாட்சி இருக்கவங்க எப்போதுமே
அந்த மனசாட்சியை கேட்பாங்க. அந்த மனசாட்சி வந்து செஞ்சது தவறு அப்படின்னு அந்த மனசாட்சி சொன்னாங்க. ஒருவேளை மனசாட்சி நம்மளுக்கு அது சொல்லலைன்னா அப்போ நம்மளுடைய என்டையர் பாடி வந்து கரப்டடுன்னு அர்த்தம். நம்மளுக்கு அந்த அந்த அறிவே இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவர்களே, ஏதோ என்னுடைய நாளில் விசேஷமாக இந்த 2 இருவர் சிஸ்டர்களுக்காக ஜெபிப்போம். வந்தனா பிரான்சிஸ் மற்றும் பிரீத்தி மேரி மற்றும் அந்த 3 சிறுமிகள் மற்றும் அவரோட இன்னொரு அரெஸ்ட் ஆகிட்டவங்களுக்கு கடவுள் அந்த தைரியத்தை கொடுத்து அவர்களை சீக்கிரமாக வெளியே கொண்டு வரும்படி கடவுள் ஆசீர்வதி கேட்போம். சகோதர சகோதரன் நம் அனைவரும் கொடுக்கும் திருவழி எல்லாரும் தந்தையாக எனக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனிதர் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, நீர் தாமே மாறி வழங்கிய முறைகளை நாங்கள் கொண்டு வரும் இக்காணிகளை ஏற்றுள்ளோம். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் புனிதமிக்க மறை நிகழ்வுகளில் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு ஏற்று செல்வமாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய்மையான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் நம்மிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உண்மையாகவே தகுதி நீதியாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறையினுள் வழியாக கிறிஸ்து புனித அப்போது செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபின் அரசு குருக்களின் கூட்டத்தினர் புனித மக்களினர் அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் மாட்சிமை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்து சாவினிலிருந்து அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தால் அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்துள்ளார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அறிஞர் அமர்வோடு தலைமை தாங்குவோரோடும் வானப்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாக. தூயவர் தூயவர் தூயவர், வானவர்களின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரின் உண்மையாகவே தூயவர் தூய்மயத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீட்டில் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்றும் உமக்கு ஊழியம் புரிய தகுதிகளில் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியை ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாம் ஆயர் பீட்டர், எல்லா திருநீராகிய அனைவரோடும் திரு அவையில் அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியை ஏற்றுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவுளாக புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்வது தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிக்கிறார் பயிற்சி பெற்று நாம் சொல்லுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கண்ணுடன் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உங்கள் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவனை போக்குபவர், செம்மன் விருது கடகை பெற்றோர் பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் விளையாடவர், நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது, எனது ஆன்மா நலமடையும். நீ
மீட்பின் யூபிலி கொண்டாடுதல் மற்றும் என் பங்கின் யூபிலி கொண்டாடுதல் ஆகியவற்றில் அருளும் ஆசியும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக என் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியும் அமைதியும் படைப்பணித்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவதாக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லத்துரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கும் பயன்பட அருள்வீராக. எங்கள் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உங்களுக்கு நன்றி. வண்டர்ஃபுல். முடிஞ்சா இன்னைக்கு அந்த நாளில் வந்து பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அன்பே உன்னை எண்ணி அன்பை நெஞ்சில் வைத்து உந்தனடி வந்து